ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வேர்ல்ட்லேயே ரொம்ப அதிக நேரம் வேலை பார்க்குற கண்ட்ரி எதுன்றது நம்மளோட மொத்தமாக ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரியை சாரிங்க உடைய வந்துச்சு அதில் ஒரு 10 கண்ட்ரியை ஒரு லிஸ்ட் எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா பூட்டான். பூட்டானில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்குது. இங்கே 7 லட்சம் பேருக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான். ஒரு நாடை பொறுத்தளவு 7 லட்சம்ன்றது ரொம்ப கம்மியான நம்பர் தான். இந்த நாட்டில் சராசரியாக அவங்க மக்கள் வேலை பார்க்குற ஊழியர்களோட சுமாராக வேலை பார்க்குற அதாவது இப்போ நம்ம நார்மலாக வேலை பார்ப்போம் தெரியுமா, ரொம்ப வேலை இல்லாத அன்றைக்கி ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணுவோம் தெரியுமா ஒரு ஆஃபீஸில். இப்போ நீங்கள் எல்லோரும் ஆஃபீஸ் போகிறவங்க தான் இருப்பீங்க. அதில் ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன வேலை அந்த மாதிரி அவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு வேலை பார்க்குற டைம் மட்டும் எவ்வளோ தெரியுமா, 54.4 மணி நேரம், 54.4 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்களாம் ஒரு நாளைக்கு, கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் 2வது பிளேஸில் இருக்கிறது யுஏஇ. யுஏஇயில் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அவங்களோட பொருளாதாரத்தை ஏற்றணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டோட கவர்மெண்ட் அவங்க அந்த நாட்டு மக்களை வேலை வாங்குகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50.9 மணி நேரம், 50.9 ஹவர்ஸ். பரவாயில்ல, பூட்டானோட யுஏஇ கம்மி தான். இதுங்க லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நம்மக்கிட்ட கொண்டு வச்சுருக்காங்க அந்த ட்விஸ்ட்டை. 3வது என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோன்னா லெசோத்தோ. இது நாடு எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க, வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த நாடு மட்டும் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில, மிச்ச நாடெலாம் நான் சொல்லிட்டேன். இது லெசோத்தோ, இதை நான் புதுசாக கேள்விப்படுறேன். அந்த ஊர் மக்கள் ஒரு வாரத்துக்கும் அந்த ஊர் அரசாங்கம் அந்த மக்களை வேலை வாங்குகிற டைம் மட்டும் கிட்டத்தட்ட 50.4 ஹவர்ஸ். அதே தான் இதுக்கும் போட்டிருந்தாங்க. அது யுஏஇக்கு 9 மணி நேரங்க. இதில் ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒரு 4 மணி நேரத்தை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம 4வது இடத்துக்கு பார்க்க போகிறது காங்கோ. சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், காங்கோ. இதில் அவங்களும் ஒரு வாரத்துக்கு அந்த ஊரோட தான் எல்லாருமே, எல்லா நாடுமே. இப்போ என்ன நீங்கள் நினைப்பீங்க, ஏடா சொல்கிற ஒரு நாட்டையும் அந்த நாட்டு எதுக்காக இவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னா, எல்லாம் அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தான் வேலை பார்ப்பாங்க. இதில் 4வது இடத்துல இருக்கிறது காங்கோ. காங்கோவில் கிட்டத்தட்ட 48.6 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு வாரத்துக்கு. அடுத்து நம்ம 5வது இடத்துல யாரை பார்க்க போகிறோன்னா கத்தார். கத்தாரில் கிட்டத்தட்ட இந்த கத்தாரில் ஒரு வாரத்துக்கு வேலை செய்கிற நேரம் மட்டும் அந்த ஊர் மக்கள் 48 மணி நேரம். கம்மி தான், இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்மி தான். நான் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன், அதை சொல்லும்போது உங்களுக்கு அது அவ்வளோதான், இவங்கெல்லாம் யாருமே இல்லைன்னு ஆகிடும். நம்ம 6வது இடத்துல லைபீரியாவில் ஒரு அந்த நாட்டு மக்கள் அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக அவங்க வேலை பார்க்குற நேரம் மட்டும் 47.7 மணி நேரம், கிட்டத்தட்ட 47.7 ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு. இப்படிலாம் வேலை பார்த்தாங்கன்னா எப்படி அவங்க வீட்டில் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. 7வது இடத்துல மொரிட்டானியா. இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. எல்லாம் ஒரு சில கண்ட்ரி தெரிஞ்சிருது, ஒரு சில கண்ட்ரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் நம்ம. மொரிட்டானியாவில் கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள் அவங்களோட பொருளாதாரத்தை ஏற்றுறதுக்காக 47.6 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு வாரத்துக்கு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா 8வது இடத்துல லெபனான் நமக்கு தெரியுங்க. லெபனானில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு சராசரியாக அவங்க 47.6 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு வாரத்துக்கு. இப்படிலாம் வேலை பார்த்தாங்கன்னா இன்னத்துக்காக வருது எனக்கும் தெரில. அதுக்கப்புறம் மங்கோலியா 9வது இடத்துல. நம்ம 9வது இடத்துக்கு வந்தாச்சு. 9வது இடத்துல இருக்கிறது மங்கோலியாவில் அவங்களோட பொருளாதாரத்தை நான் இது ஒரு வாட்டி சொல்ல வேணாம், எல்லாமே அவங்களோட நேரத்தை மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரகசியத்தை சொன்னோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடல, அதனால நேரத்தை மட்டும்தான் போட்டிருக்காங்க. மங்கோலியாவில் இருக்கிற மக்கள் 47.3 ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்குறாங்க. எல்லா மக்களுமே, ஒருத்தர் 2 பேரில் எல்லாருமே.
நம்ம இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கோம். 10வது இடத்துல வந்து ஜார்டன் இருக்குது. ஜார்டனில் கிட்டத்தட்ட 47 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க எத்தனை நாள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அவங்க ரிசர்ச் பண்ணுறத படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்மி தான். நம்ம அவங்களுக்குலாம் வாரத்துக்கு, இது நமக்கு மாதத்துக்கு தான் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு மாதத்துக்கே ஒரு மாதமே கிட்டத்தட்ட 46.7 ஹவர்ஸ் தான் வேலை பார்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 50% மக்கள் வந்து கிட்டத்தட்ட 49 மணி நேரத்துலேருந்து 50 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஒரு மாதத்துக்கு. அவங்களுக்கு எல்லாமே வாரத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு மட்டும் இதுக்கு மாதத்துக்குன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நம்ம நாடு இவ்வளோ பெரிய நாடாக மாறி இருக்கு. நீங்கள் இந்தியாவில் தான் இருப்பீங்க நம்ம எல்லாருமே. இப்போ வந்து இத்தனை நேரம் வேலை பார்க்குறோம். நான் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னு இருந்தேங்க இந்த டாபிக் எடுக்கும்போது. இப்போது நீங்கள் ஒருத்தர் ஒரு வேலைக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் லேட் ஆனால் அவங்கள தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா நான் நேற்று ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேன் ரோட்டில். அவர் வந்து எல்லாருமே எதுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா, ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக, இதுக்காக தான். இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா? இவ்வளோ நேரம் அவங்க வேலை பார்க்குறது வந்து எதுக்கு? குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்களும் சந்தோஷம், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கிறது. பணம் பார்க்குறதே அதுக்காக தான். நல்லா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் சம்பாதிக்கிறது. நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சுற்றி ஒரு சர்க்கிள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள்ஸில் இருக்கிற எல்லாருமே நல்லா சம்பாதிக்க தான் செய்வாங்க. மாதம் தவறாமல் அவங்க கையில் ஒரு 1,00,000 90,000 90,000 1 lakh கண்டிப்பாக அவங்க கைக்கு வந்துடும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எப்படியா இருந்தாலும் அவங்க காசு பார்க்குறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வராங்க தெரியுமா, அவங்களுக்கு காசு பார்க்குறதுக்கு வழி கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் பணம் மாதமான இவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு சில பேர் சொல்கிறேன் நான். ஏன்னா நான் பார்க்குற வரையுமே முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. அது தப்பு தானே. அப்போ புதுசாக வந்தவன் என்ன பண்ண, இருக்கிறவங்களே சம்பாதிச்சுட்டே இருந்தா அப்போ புதுசாக வந்தவன் என்ன பண்ணுவான்? அவனும் குடும்ப கஷ்டத்துக்காக தான் வெளில வரான், அவனும் சம்பாதிக்கணும், பணம் பார்க்கணும் தான் வெளில வராங்க. இப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து கவனிக்கிறதே கிடையாது. இது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நேற்று ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். ரோட்டில் போகும்போது ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். ஒரு மிடில் ஏஜ் பர்சன் தான், ஒரு 40 50+ இருக்கும், 40 45+ இருக்கும், 50 கூட கிடையாது. அவரை நான் தூக்கி விட்றேன். அவர் வந்து ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் பொறுமையாக போக வேண்டியதானே அப்படின்னு. இல்லை சார், லேட்டாக போனேன்னா எனக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் ஒரு 10-15 நிமிஷம் லேட்டாக வந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்கள யாரும் துன்புறுத்தாதீங்க, தேவையில்லாத திட்டாதீங்க, 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. ரொம்ப தப்பு அது. அதை பண்ணாதீங்க. ஒரு பூஸ்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணணும். சரி பரவாயில்லடா, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல சார் உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சரி நம்ம இன்றைக்கி விட்டாங்களே, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மைண்ட் செட் வரும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் அதை யாரும் பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கி வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்ச எல்லாருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள்கிட்ட வருது ஹரிஷ்குமார். பாய், சியர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், யாரும் பண்ணுறதில்ல, தயவுசெய்து பண்ணுங்கள். பாய்.